அதற்காக பர்த்தலோமி மிஷனரி பயணங்களை தொடங்கினார். அவர் ஆர்மீனியா, இந்தியா மற்றும் மத்திய கிழக்கின் சில பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பயணம் செய்ததாக நம்பப்படுகிறது. பர்த்தலோமியுடன் தொடர்புடைய மிகவும் குறிப்பிடத்தக்க கதைகளில் ஒன்று ஆர்மீனியாவில் அவரது மிஷனரி பணியாகும். அவர் ஆர்மீனிய மன்னர் பாலிமீஸ் மற்றும் மன்னரின் சகோதரர் ஆஸ்டியாஜஸ் ஆகியோரை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த மதமாற்றம் உள்ளூர் மத அதிகாரிகளின் எதிர்ப்பிற்கு வழிவகுத்தது, மேலும் பர்த்தலோமி துன்புறுத்தலை எதிர்கொண்டார். ஆர்மீனியாவில் உள்ள அல்பனோபோலிஸ் நகரில் அவர் இறுதியில் தியாகியாகி உரிக்கப்படுகிறார் அல்லது உயிருடன் தோலுரிக்கப்பட்டார், பின்னர் சிலுவையில் அறையப்பட்டார் அல்லது தலை துண்டிக்கப்பட்டார் என்று பாரம்பரியம் கூறுகிறது. பர்த்தலோமியுவின் மரணம் கிடோப்பி 68ஆம் ஆண்டில் நிகழ்ந்ததாக கருதப்படுகிறது. அவரது தியாகமும் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் அவரை கிறிஸ்தவ வரலாற்றில் ஒரு மரியாதைக்குரிய நபராக மாற்றியது.